வெல்கம் டு ஜெம்ஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி தேங்காய் பூர்ணம் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வானலில் ஒரு அரை மூடி போல் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 4 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நாட்டு சர்க்கரை கரையிறதுக்காக கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கிண்டிகிட்டே இருந்தோன்னா நல்லா சுருண்டு வரும். இப்போ நமக்கு தேங்காய் பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. கொழுக்கட்டை மாவு பண்ணுறதுக்கு சுடு தண்ணியை போட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கப் போல் அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா கொழுக்கட்டை மாவு ரெடி ஆகிடும். அடுத்து ஒரு வாழை இலையில் கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சு லைட்டாக தட்டி விட்டுடலாம். இப்போ நெய் கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு தட்டினோன்னா மாவு நல்லா ஈஸியாக இருக்கும் தட்டுறதுக்கு. நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தட்டிட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த தேங்காய் பூர்ணத்தை நடுவில் வச்சு மூடி விட்டுடலாம். நம்ம பண்ண கொழுக்கட்டை எல்லாத்தையும் ஒரு இட்லி பானையில் எடுத்து வரிசலாக அடுக்கி நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். சுவையான தேங்காய் பூர்ணம் கொழுக்கட்டை ரெடி.